கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வைகாசி மாத வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறக்கிறது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையினாலே நம்ம மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்போம். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உள்ள நாள்னு அர்த்தம். இந்த வைகாசி மாதம் பிறப்பதே மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தோடு பிறக்கிறது. அப்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அப்புறம் தான் மிதுன ராசிக்குள்ள போறார். அதே மாதிரி இந்த மாதம் பிறப்பது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சந்திர பகவான் ஒரு சுற்று வந்து மீண்டும் அஸ்வினிக்கு பரணிக்கு கிருத்திகைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மாதத்தை நிறைவு செய்வார். ரொம்ப அற்புதமான மாதம். மாதம் பிறக்கிற அன்றைக்கே விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்தால் மிகச்சிறந்த வெற்றி பெறும். மாத சிவராத்திரியும் இந்த 1ஆம் தேதியே வந்துடுறது. அதே மாதிரி இந்த மாதத்தில் 2ஆம் தேதி சனிக்கிழமை சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்தால் மிகச்சிறந்த வெற்றிகளை நம்ம வாழ்க்கையில் பெறலாம். முன்னோர்கள் வழிபாடு முக்கியம். எப்படி பௌர்ணமிக்கு குலதெய்வத்தை வழிபடுறோமோ அதே மாதிரி அமாவாசைக்கு பித்ருக்கள் வழிபாடு செய்தால் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களை வழிபட்டால் பெரிய வெற்றி வரும். அதே போல இந்த மாதம் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் 19ஆம் தேதி, அதாவது வைகாசி 19 ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கப் போகிறது. இதுவரைக்கும் மிதுனத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அதி அற்புதமான நிகழ்வு இந்த மாதம் தான் நடக்கப் போகுது. அதே மாதிரி அக்னி நட்சத்திரம் இந்த மாதத்துடைய 14ஆம் தேதி, வைகாசி 14ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிறைவடைகிறது. அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. சங்கடகர சதுர்த்தி இந்த மாதத்தில் 21ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி, 22ஆம் தேதி திருவோண விரதம். இப்படி நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் சர்வ ஏகாதசி இருக்கு. பிரதோஷம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம். இந்த பிரதோஷ நாயகம் சிவபெருமானி அன்றைய தினம் வழிபட்டால் பெரிய வெற்றிகள் வரும். அதே மாதிரி இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஒன்று 2ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை, இன்னொன்று 31ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை. இந்த 2 அமாவாசைகள் வரக்கூடிய மாதம். இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எல்லா ஏற்றங்களும் தருவதற்கு பித்ரு வழிபாடு மிக முக்கியம். அதாவது அமாவாசைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு நான் விவரித்து சொல்ல போகிறேன். அதுக்குரிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போகிறேன். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு எது கரெக்டுன்னு வாழ்க்கையில் தெரியும் சார். எதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் என்ற அருமை தெரிந்தவர்கள். ஒரு பிசினஸ் மூவ்மெண்ட்ஸ், ஒரு பிசினஸ்ல கணிப்பதிலே மிகப்பெரிய ஆற்றல் இப்ப இறைவன் உங்களுக்கு தரப்போறார். 5ஆம் இடத்துல புதன் பகவான் இந்த மாசம் 12ஆம் தேதி போய் உட்கார போறார். பிசினஸ்ல சர்வ வல்லமையோடு இருப்பீங்க. உங்க பிசினஸ்ல உங்களுக்கு இதுவரைக்கும் தொந்தரவு தந்துகிட்டு இருந்தவங்களாம் இப்ப விலகி போற சூழ்நிலை. உங்களுடைய தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமாக பாருங்களேன். இது பெரிய யோகம் இல்லை. ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு பணவரவை தருவார். குறிப்பா கும்பராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வந்த பிறகு அந்த குடும்பத்தில் பண வரவுல பிரச்சனை இருந்துச்சு. கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்திலேயே பணவரவுல பிரச்சனை இருந்துச்சு. உங்களுக்கு 7.5 சனி வந்த பிறகு உங்கள் குடும்பத்திலே பலருக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்தது. நண்பர்களே, எல்லாருக்கும் தனக்குத்தான் பிரச்சனை வரும்னா கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும் குடும்பத்துக்கே பிரச்சனை வந்துச்சு. இப்போ உங்க குடும்பத்துக்கு ஏற்பட்ட பண தட்டுப்பாடு நீங்கும். நல்ல பணவரவு வர துவங்கும். சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பத்தில் யாருக்கெல்லாம் உடல்நல பாதிப்பு இருந்துச்சோ, உங்களுக்கு இருக்கிற உடல்நல பாதிப்பு, உங்கள் வீட்டாருக்கு இருக்கிற உடல்நல பாதிப்பு எல்லாம் நிவர்த்தி ஆகும். உங்க பேச்சினால கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ள உங்க பெயர் கெட்டு போயிருக்கும். ஏன்னா ஜென்மச்சனி இப்ப நடந்துச்சு. உங்கள் பெயர் கெட்டு போகிற சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ வாக்குஸ்தானத்துக்கு சனி குரு பகவானுடைய பார்வைப்படுவதனால் உங்களுக்கு உங்கள் பேச்சினால் ஏற்பட்ட அவமானத்தை அதை இறைவன் துடைக்கப் போகிறான். பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப் போகுது.
உங்க பேச்சில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பேச்செல்லாம் நீங்க மாத்திக்கிட போறீங்க. ஒரு புதிய சூழலுக்குள் நீங்க போறீங்க. புதிய புதிய பிசினஸ் வாய்ப்பு வரப்போகுது. படிக்கிற மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் சூப்பரா அமையுங்க, ரொம்ப நல்லா அமையும். சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குற யோகம், அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குறது மட்டும் இல்லை, நீங்களே மாடி கட்டக்கூடிய யோகம் இது வரும். தலைமை பொறுப்பு சில கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். நிறைய இளைஞர்களுக்கு காதல் கைகூடும். கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும். காதல் பலருக்கு திருமணத்தில் கைகூடும். பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு ஈடுபடுவீங்க. கல்யாணம், காதகுத்து, வழகாப்பு, சீமந்தம், என்ன நல்ல சுப விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பங்கெடுப்பீங்க. நண்பர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. அப்போ கொஞ்சம் திருஷ்டிப்படும், அது மட்டும் உண்மை. திருஷ்டிப்படுவதனால் உடம்பு புண்படுவதோ உடல்நல பாதிப்புகளோ வரும். இந்த மாதம் ஒரு ஜாலி ட்ரிப்போ, ஒரு மங்கள காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்போ உங்களுக்கு வரும். அந்த வாய்ப்பு வருகிற போது அந்த நேரத்தில் உங்களின் மீதான திருஷ்டி அதிகரிக்கும். அதனால் உடல்நல பாதிப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு. பயணங்களின் போது நீங்கள் அதில் கவனமாக இருக்க. அதே நேரத்தில் ஃபினான்ஷியலாக பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வரப்போகுதே, அது ரொம்ப நல்லா இருக்கே. உங்களை மிக அழகுபடுத்திக் கொள்வீர்கள். கும்பராசிக்காரங்க உங்கள் அவுட்ஃபிட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, உங்கள் தோற்றத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. இந்த மாதம் தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும். சர்வீஸ் செக்டாரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பழைய கடன்கள் எல்லாம் இந்த மாதம் அடைச்சிருவீங்க. நல்ல வருமானம் வரும். தூக்கத்தில் பிரச்சனை இருந்தால் நீங்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொலைதூர பயணங்கள் கைகூடி வரும். நல்ல தொழில் வளம் பெருகும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். விலகி போன தொழிலாளி, உங்கள் ஆஃபீஸில், உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்த தொழிலாளி விலகி போனவங்க உங்களுக்கு 7 லட்சம் பிடித்த பிறகு உங்களை விட்டு சென்ற நம்பிக்கையானவர்கள், வேலையாட்கள் மீண்டும் உங்கள்கிட்ட சேருவாங்க. அந்த யோகமெல்லாம் உண்டு. எங்கள் கம்பெனியே அவங்கள நம்பித்தாங்க நடந்துச்சு, அவர் திடீர்னு ஃபாரினில் கிடைச்சிச்சுன்னு போயிட்டாரு அப்படின்பீங்க. இப்போ உங்களை நோக்கி வருவார். உங்கள் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய வளர்ச்சி வருகிறது. இளைய சகோதரன் பக்கபலமாக இருக்க போறாரு. பழைய சொத்துக்களை விற்க போறீங்க. இந்த மாதம் இன்னும் எனக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணுங்க. நான் யாரை வழிபடணும்னா மகாலட்சுமி வழிபடுங்க. மகாலட்சுமி வழிபாடு வெற்றியை தருங்க. இப்போ பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிடணும். மகாலட்சுமிக்கு முடிந்தால் தேன் அபிஷேகம் செய்து பாருங்க. தேன் அபிஷேகம், ஒரு இசைக்கலைஞராக நீங்கள் இருக்கிறீங்க, பாடகராக இருக்கிறீங்க, தேன் அபிஷேகம் செய்து பாருங்க. அந்த துறையில் நம்பர் 1 நீங்கள் வந்துடுவீங்க. கலைஞர்கள் எல்லாம் தேன் அபிஷேகம் செய்யணும் மகாலட்சுமிக்கு. கலைத்துறையில் பெரிய ஆளாக வர முடியும். இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரவும் மிகப்பெரிய சந்தோஷமும் நல்ல பொழுதுபோக்கு விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இறைவன் அருளுகிறான். மகாலட்சுமி அனுக்கிரகம் கிடைக்கப் போகிறது. மகாலட்சுமிக்கு மாலை சூட்டுகள், பூவை வாங்கி மாலையா கட்டி நீங்களே போடுங்க. பெரிய வளர்ச்சி உங்களுக்கு சேரும். அதை போல நீங்கள் பர்டிகுலரான ஒரு சாமியை வழிபடுறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சாமுண்டேஸ்வரி. சாமுண்டேஸ்வரி வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். என்ன சாமியை நீங்க கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பொதுவாக இந்த வைகாசி மாதம் அப்படின்னு எடுக்கும்போதே ரிஷப ராசியில சூரிய பகவான் இருக்கக்கூடிய காலம். அப்ப அந்த சூரிய பகவானுக்கு அந்த கலையுடைய தன்மை விடுகிறது. ஆகவே கலைஞர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு இப்ப முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பாக இருக்கிறதுனால கவிதை, விளையாட்டு, அதாவது கலைத்துறையை சேர்ந்தவர்கள், விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள், காமர்ஸ் துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பொதுவாக வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நான் தனித்தனியா இதுல உங்க ராசிக்குரிய பலனை சொல்லிட்டேன். சரி, எனக்கு முழுமையா என்னுடைய ஜாதகத்தை பத்தி தெரியணும், என்னுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி தெரியணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தெரிஞ்ச கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். என்ன காரணம்னா, இங்க நம்ம சொல்வது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன் சொல்றோம்.
உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் தான் என்ன திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குது அப்படின்னு தெரியும். அப்போ அதை தெரிந்து கொண்டால் அந்த கிரகங்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்களுக்கும் இடையில் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்கிற போது நீங்கள் பெரிய வெற்றியை பெற முடியும். அப்படி நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். அதே போல் நேரையினை சந்திக்க முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்ட்